டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்ற காக்ரோச் ஜனதா கட்சியின் போராட்டம் திரும்ப பெறப்பட்டதை அடுத்து அங்கு குவிந்திருந்த இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வரும் நிலையில் 10 மணி கள நிலவரத்தை வழங்குகிறார் எமது செய்தியாளர் பாரதி ராஜா. 6 நாளா பரபரப்பா இருந்த ஜந்தர் மந்தர் பகுதி இப்ப கொஞ்சம் பரபரப்பு குறைய தொடங்கி இருக்கிறது. இதுக்கு காரணம் இந்த பகுதியில் போராட்டத்தை முன்னெடுத்த சிஜேபி கட்சியினரே போராட்டத்தை திரும்ப பெற்றிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வைத்த 3 முக்கிய கோரிக்கைகள். முதலாவதாக தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும். 2வது நீட்ல உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கணும். 3வதாக 20ஆம் தேதி நடந்த வன்முறை சம்பவத்தின் மீது இங்குள்ள இளைஞர்கள் யார் மீதும் வழக்கு போடக்கூடாது, போட்டிருக்க வழக்கை திரும்ப பெறணும் அப்படின்ற வலியுறுத்தல்கள் தான். இந்த 3 கோரிக்கைகளையுமே மத்திய அரசு ஏற்றிருக்கிறது. அதன்படி நேற்று 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டது. இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து இவர்கள் வைத்த கோரிக்கை அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக, அதாவது இங்கு போராட்டம் முடிந்துவிட்டது, நமது கோரிக்கைகள் நிறைவேறிவிட்டது, எனவே அனைவரும் கலைந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சிஜேபி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருமே இங்குள்ள போராட்டக்காரர்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் வலியுறுத்தினாங்க. ஆனாலும் அந்த அவர்களது கோரிக்கையை முன்வைத்து போராடினாங்க இல்லையா, 6 நாளா அந்த போராட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து இங்கு நிறைய நேரம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க இளைஞர்கள். அவர்கள மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சு. இனிப்பு வழங்கு கொண்டாடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. ஆனா இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் இரவு 10 மணி அப்படின்னும் போது இந்த 10 மணி வரைக்கும் இன்னும் இங்கிருந்து கூட்டம் கலையல அப்படின்றதுதான் சூழலாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் கலைந்து செல்லும் வரை டெல்லி போலீசார் அவர்கள் பாதுகாப்பு உறுதியளிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் டெல்லி போலீசார், கிட்டத்தட்ட இந்த பக்கம் இன்னைக்கு மட்டுமே இந்த ஜந்தர் மந்தர்ல 1 லட்சம் பேருக்கு மேல் குவிந்தார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பை பொறுத்த மட்டும் போலீசார் பாருங்க, இந்த பகுதியில் கடந்த 5 நாட்களாகவே குறைஞ்சபட்சம் 3000 போலீசார் பாதுகாப்புல இருந்தாங்க. RAF அதிவிரைவு படையினர் இருந்தாங்க. அந்த போலீஸின் அளவு மட்டும் குறையல, ஆனா RAF படையினர் அதிக அளவில் இன்னைக்கு இல்லை மாலைக்கு அப்புறம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க இல்லையா, இருந்தாலும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடந்துவிடக் கூடாது. ஏன்னா ஏற்கனவே அந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக தான் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் இன்டர்நெட் பந்த் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லைங்க, மெட்ரோ இங்கே ஏராளமான கூடினால் அதனால எதனா பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு மெட்ரோ நிலையங்களும் மூடப்பட்டிருந்ததெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இப்போது போராட்டம் திரும்ப பெறப்பட்டதை தொடர்ந்து அனைத்துமே திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரேடியா இங்க இருக்கலாம் திறந்த உடனே எல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக படிப்படியாக ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷனா தொலைவுக்கு ஏற்றவால் திறக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த பகுதியில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா, ராபிடோ அதே போல உணவு டெலிவரி, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ வழக்கம் போல எல்லாமே செயல்படுது அப்படின்றது தான் முக்கியம். இப்போதைக்கு போலீஸாருக்கு இருக்க பெரிய சவால் என்னன்னா, இங்கு இத்தனை நாளாக போராட்டம் நடந்தாங்களே அவங்களாம் அமைதியாக கலைந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லணும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் சில குழுவினர் மட்டும் இங்கேயே இன்னும் தொடர்ந்து என்ன சொல்றாங்க, மகிழ்ச்சியை செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க. பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பகுதி காலையில முழுவதுமாக அடைக்கப்பட்டிருந்தது. நீங்க பாருங்க, காலையில இருந்தது சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கும் அப்படியே டிஃபரெண்ட்டுங்க. போலீசார் பாதுகாப்பு இதே அளவு தான் இருந்தது. ஆனால் அந்த பேரிகேட் மற்ற விஷயங்கள் யாரும் இந்த பக்கத்துல அந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்து இப்போ அனைத்துமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை பொறுத்த மட்டும் ஒவ்வொருவராக வெளியேறிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே உள்ள இருக்காங்க அப்படின்றது தான் சூழலாக இருக்கிறது. பெரும்பாலும் 1 லட்சத்துலேருந்து 10,000 பேர் அப்படின்றது நம்பர்ஸ் கம்மியாயிருச்சு. இருந்தாலும் இருக்கிற 10,000 பேரும் பாதுகாப்பாக இங்கிருந்து வெளியேறணும் அப்படின்றதுல போலீசார் மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகிறார்கள் அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது. 5 நாளாக நடந்த போராட்டம் 6வது நாளான இன்று முடிவுக்கு வந்திருக்கிறது. அதுவும் சிஜேபி கட்சியினர் மிக தெளிவாக சொன்னாங்க, இந்த நமது கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது, ஜனநாயகம் வென்றிருக்கிறது, மக்கள் போராட்டம் வென்றிருக்கிறது, இளைஞர்கள் போராட்டம் வென்றிருக்கிறது, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா எதை வேண்டுமானாலும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றது இந்த போராட்டம் மூலமா தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருப்பது முதற்கட்டமாகத்தான். இதற்கு அடுத்து 5 நிபந்தனைகளுடன், அதாவது 5 கோரிக்கைகளுடன் ஒரு மனு அளிக்க இருக்கிறதாகவும் சிஜேபி கட்சியினர் சொல்லியிருக்காங்க. அது என்ன மனு, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றத சொல்ல, அதையும் நிறைவேற்றணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க.
ஒட்டுமொத்தத்தில் 5 நாளாக முடங்கி போயிருந்த சென்ட்ரல் டெல்லி இப்போது ஓரளவுக்கு பரபரப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த 5 நாளில் சென்ட்ரல் டெல்லி மட்டும் முடங்கலைங்க, பாராளுமன்றமும் இந்த போராட்டத்தை அடிப்படையாக வைத்து முடங்கிவிட்டது. எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி பாராளுமன்றத்தை முடக்கியது அப்படின்லாம் குறிப்பிடத்தக்க. நாளை விடுமுறை நாள். வழக்கமாக விடுமுறை நாளில் இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் தான் வருவாங்க. ஆனால் இந்த போராட்டம் காரணமாக அவெல்லாம் வருவாங்களா? இந்த பகுதியில் சாலையோரம் கடைகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அந்த கடைகள்லாம் நாளைக்கு இடம்பெறுமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒட்டுமொத்தத்தில் 5 நாட்களாக பரபரப்பாக இருந்த இடம் சற்று பதற்றம் தனிய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தந்தி செய்திகளுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.